வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. ஒரு நகரம், ஒரு முழுமையான மாய தங்க நகரம். அது நிஜமாவே இந்த பூமியில இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த மாய நகரத்தை தேடி போனவங்க 1-2 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான பேர். அப்படி தேடி போனவங்கள்ல திரும்பி வந்தவங்கன்னு பார்த்தா வெறும் 100கணக்கான பேர் மட்டும்தான். அப்போ மத்த அந்த 900க்கும் மேற்பட்டவங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த தங்க நகரம் அவங்கள காவு வாங்கியதுதான் வரலாற்றின் கருப்பு ரகசியம். இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துடைய கதையோ இல்ல மர்ம நாவலின் கதையோ கிடையாது. இது 500 வருஷமா ரத்தமும் கண்ணீரும் கலந்த ஒரு உண்மை வரலாறு. கிட்டத்தட்ட 500 வருஷமா ஸ்பானியர்கள் தேடி அலைஞ்ச அந்த எல் டொராடோ, அந்த தங்க நகரம் இன்னைக்கும் யாரோட கண்லையும் படாம அமேசான் காடுகளுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. பல பேர் இது வெறும் கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. ஆனா கிடைச்ச பல வரலாற்று ஆதாரங்கள் இது உண்மையான தங்க நகரம் தான்னு சொல்லுது. அமேசான் காடுகளோட அடர்ந்த காட்டுக்குள்ள அப்படி என்னதான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? அந்த தங்க நகரத்தை யாராவது நிஜமாவே கண்டுபிடிச்சாங்களா? அந்த மாய நகரம் எப்படி தங்க நகரமாச்சு? இப்படி அவிழ்ந்திடாத பல மர்ம முடிச்சுகளை தேடிதான் இன்னைக்கு நாம அந்த தங்க நகரத்துக்குள்ள பயணிக்க போறோம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். இந்த எல் டொராடோ தங்க நகரத்துடைய மர்மங்கள் எல்லாம் ஒரு செவி வழி கதையில இருந்து தான் தொடங்குது. சுமார் 500 வருடங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற தென் அமெரிக்கா, கொலம்பியா நாட்டு மலைப்பகுதிகளில் முயிஸ்கா அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. இவங்க மற்ற பழங்குடி மக்கள் மாதிரி கிடையாது. இவங்க கிட்ட ஒரு விசித்திரமான, அதே சமயம் வினோதமான ஒரு ஆன்மீக சடங்கு வழக்கத்துல இருந்துச்சு. அந்த இனத்துல ஒரு புது தலைவன் பதவி ஏற்கும் போது அவரை குத்தவிதா அப்படிங்கிற ஒரு ஏரிக்கரைக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க வச்சு அந்த தலைவருடைய உடம்பு முழுக்க பிசு பிசுப்பான ஒரு மர பிசினை தேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் உடம்பு மேல சுத்தமான தங்க துகள்களை அப்படியே தூவுவாங்க. நீங்க கேட்டது சரிதான், தங்கத்தை அறுத்து துகள்களா மாற்றும் அளவுக்கு அவங்க கிட்ட தங்கம் இருந்துச்சு. இப்போ அந்த தலைவர் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படியே ஒரு நடமாடும் தங்க சிலையை போல ஜொலிக்க ஆரம்பிப்பாரு. இப்படி தங்கம் பூசிக்கிட்ட அந்த மன்னர் ஒரு படகுல ஏறி அந்த ஏரியுடைய நடுப்பகுதிக்கு போவாரு. அங்க போய் அந்த தங்கத்தோட அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்குவாரு. அந்த சமயத்துல கரையில நின்னுக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லோரும் தங்களுடைய கையில இருக்கிற தங்கத்தாலான நகைகள், சிலைகள், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்த ஏரிக்குள்ள வீசி எறிவாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இவங்க தங்கத்தை இப்படி தண்ணியில தூக்கி போடுறாங்கன்னு? ஏன்னா அந்த மக்களுக்கு தங்கம்ங்கிறது வெறும் காசு கிடையாது. அது அவங்க கடவுளே கொடுத்த ஒரு புனிதமான பொருளா அவங்க நினைச்சாங்க. அதை திரும்பவும் கடவுளுக்கே கொடுக்கிற ஒரு உன்னதமான சடங்கா அவங்க இத பார்த்தாங்க. இந்நேரம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த மக்கள் தான் அந்த மாய நகரமான எல் டொராடோவை சேர்ந்த மக்கள். இந்த மக்கள் வாழ்ந்த இடத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த செவி வழி கதையும் அந்த மாய நகரத்தின் ரகசியங்களும் எப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது? 1930களில் தென் அமெரிக்காவுக்கு வந்த ஸ்பானிஷ் ஆக்கிரமிப்பாளர்கள் கிட்ட இந்த சடங்கு பத்தின கதைகள் மெல்ல மெல்ல பரவ ஆரம்பிச்சது. ஸ்பெயின் நாட்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தென் அமெரிக்காவில் இருக்கிற சில பழங்குடி இனத்துக்கிட்ட ஏகப்பட்ட தங்கம் இருக்கிற தகவல் அங்கங்க இருக்கிற வணிகர்கள் மூலமா தெரிய வருது. உண்மையை நேர்ல பார்க்கணும்னு இவங்க தென் அமெரிக்காவுக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கிற சாதாரண பழங்குடி மக்கள் கூட தங்கத்தாலான பெரிய பெரிய ஆபரணங்களை போட்டிருக்கிறத பார்த்து அப்படியே இவங்க மிரண்டு போனாங்க. இந்த தென் அமெரிக்காவில் அப்போ முக்கியமா 4 பெரிய நாகரிகங்கள் இருந்துச்சு. ஒன்னு இன்கா, இன்னொன்னு ஆஸ்டெக், மூன்றாவது மாயன், கடைசியா இப்ப நாம பார்த்த அந்த மர்மமான முயிஸ்கா மக்கள். ஸ்பானியர்கள் முதல்ல
ஆஸ்டெக் மக்களை போய் சந்திக்கிறாங்க. அந்த மக்கள் ரொம்ப அன்பா இவங்களை வரவேற்கிறாங்க. ஆனா இந்த ஸ்பானிஷ் ஆக்கிரமிப்பாளர்களுடைய மனசுல இருந்தது எல்லாம் தங்கம் மட்டும்தான். அந்த அன்பான மக்களை பயங்கரமா சித்திரவதை செஞ்சு பல பேரை கொன்னு அவங்க கிட்ட இருந்த தங்கத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. அங்க இருந்தவங்களை கத்தி முனையில வச்சு உங்களுக்கு இவ்வளவு தங்கம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த மக்கள் கை காட்டின இடம் தான் அமேசான் நதி. அமேசான் நதி வழியா தான் இது எங்களுக்கு கிடைக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த மர்ம புள்ளிகள் எல்லாம் எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்னு. நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த குத்தவித்தா ஏரி சடங்குல மக்கள் தங்கத்தை ஏரிக்குள்ள வீசினாங்க இல்லையா, அந்த ஏரி வழியா தங்கம் அமேசான் நதியில கலந்து அது மூலமா தான் இவங்களுக்கு தங்கம் கிடைக்குதுன்னு ஸ்பானியர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க. இதனால ஒவ்வொரு பழங்குடியினமா அழிச்சுக்கிட்டே வராங்க. இன்கா மக்களை கொல்றாங்க, மாயன் மக்களை கொடூரமா வேட்டையாடுறாங்க. கடைசியா தான் அந்த முயிஸ்கா மக்களுடைய ரகசியத்தை கிட்ட நெருங்குறாங்க. மாயன் மக்கள் கிட்ட இருந்து ஒரு விஷயம் கசியுது. இந்த முயிஸ்கா மக்கள் தங்கத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிட்டு போறாங்கங்கிற ரகசியம் ஸ்பானியர்களுக்கு தெரிய வருது. ஆனா அந்த மாயன் மக்களுக்கே முயிஸ்கா மக்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. மாசத்துக்கு ஒரு நாள் எங்கேயோ இருந்து அவங்க வருவாங்க, தங்கத்தை கொடுத்துட்டு உணவு பொருட்களை வாங்கிக்கிட்டு போவாங்க. இப்போ ஸ்பானிஷ் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அந்த கோல்டன் சிட்டியை கண்டுபிடிக்கணும்னா இந்த முயிஸ்கா மக்களை கண்டுபிடிச்சாகணும். ஸ்பானிஷ் மொழியில எல் டொராடோ அப்படின்னா தங்கம் பூசப்பட்டவன் அல்லது தங்க மனிதன் அர்த்தம். அந்த தங்க மனிதன் வாழக்கூடிய அந்த தங்க நகரத்தை தான் இதன் பிறகு உலகமே தேட ஆரம்பிக்குது. இப்படி தேடி போன ஸ்பெயின் நாட்டு ஆக்கிரமிப்பாளர்கள்ல ரொம்ப முக்கியமான ஆளு யாருன்னு பார்த்தா அவர் தான் கொன்சாலோ பிசாரோ. இவர் வேற யாரும் இல்ல, இன்கா பேரரச ஒட்டுமொத்தமா அழிச்சு தங்கத்தை அள்ளிட்டு போன பிரான்சிஸ்கோ பிசாரோவுடைய தம்பி தான். பிரான்சிஸ்கோ ஏற்கனவே மூட்டை மூட்டையா தங்கத்தை ஸ்பெயினுக்கு கொண்டு போயிருந்தாரு. கொன்சாலோ அப்போ சவுத் அமெரிக்காவில் ஈக்வடார்ல இருக்கிற குயிட்டோ அப்படிங்கிற நகரத்துடைய கவர்னரா இருந்தாரு. ஆனா இவருக்கு கவர்னர் பதவியெல்லாம் ஒரு பொருட்டா தெரியல. அவருடைய அண்ணன் மாதிரி தானும் டன் கணக்குல தங்கத்தை கொள்ளை அடிக்கணுங்கிற வெறிதான் அவருக்கு அதிகமா இருந்துச்சு. 1541 கொன்சாலோ பிசாரோ அந்த தங்க நகரத்தை தேடி தன்னுடைய சொந்த பயணத்தை தொடங்கினாரு. இவருக்கு உதவியா அவருடைய சின்ன வயது நண்பர் பிரான்சிஸ்கோ டி ஒரேலானாவும் கூட சேர்ந்துக்கிட்டாரு. இவங்க பழங்குடி மக்களை சித்திரவதை பண்ணி கேட்கும் போது அங்க இருந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, தங்கம் இங்க இருந்து 600 மைல் தள்ளி மேற்கு பக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு ஆன்டிஸ் மலைகள்ல ஏறி போகணும், அப்படி இல்லாட்டி அமேசான் வழியா நதியோரமாவே கடந்து போகணும். ஆன்டிஸ் மலை பகுதி வழியா போறது கஷ்டம்னு முடிவு பண்ணி அமேசான் காடு வழியா போக இவங்க பிளான் பண்றாங்க. பிப்ரவரி 1541 340 வீரர்கள் மற்றும் 4000 பழங்குடி மக்களை அடிமைகளா கூட்டிக்கிட்டு இவங்க பயணம் ஆரம்பிக்குது. ஆனா அமேசான் காடு இவங்களை அவ்வளவு சீக்கிரம் உள்ள விடல. 11 மாசம், கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த அடர்ந்த இருட்டுக்குள்ளேயே இவங்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அமேசான் காடுங்கிறது சாதாரண காடு கிடையாது. அங்க இருக்கிற பூச்சிகள், விஷப்பாம்புகள், அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத விசித்திரமான நோய்கள்னு எல்லாமே இவங்க உயிரை பறிச்சு கூட்டத்துடைய எண்ணிக்கைய குறைச்சிக்கிட்டே வந்துச்சு. இந்த பயணத்துல கூட வந்த 4000 பழங்குடியின மக்கள்ல 3000 பேர் செத்தே போறாங்க. 340 வீரர்கள்ல 140 பேர் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேயே சமாதி ஆகுறாங்க. ஒரு கட்டத்துல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கொண்டு வந்த குதிரைகளையே அடிச்சு சாப்பிட்டு உயிர் பிழைக்க வேண்டிய நிலைமைக்கு இவங்க தள்ளப்பட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சதும் அமேசான் நதியில போக ஒரு பெரிய படகை செஞ்சாங்க. இவங்க சாப்பாடு இல்லாம நாட்கள் கழித்து வந்தப்போ டிசம்பர் 26, 1541 கொன்சாலோ பிசாரோ ஒரு முடிவெடுக்கிறாரு. தன்னுடைய நம்பிக்கைக்குரிய நண்பர் ஒரேலானாவை 50 பேரோட சேர்த்து சாப்பாடு தேடி வர அனுப்பி வைக்கிறாரு. ஆனா விதி அங்க வேற ஒரு விளையாட்ட விளையாடுச்சு. நதியில தண்ணீரின் வேகம் கட்டுக்கு
கட்டுக்கடங்காம அதிகரிச்சது. ஒரேலானா திசை மாறி போயிட்டாரு. ஒரேலானாவால நினைச்ச நேரத்துக்கு திரும்ப வர முடியல. ஒரு மாதம் ஆகியும் ஒரேலானா வராததால பிசாரோவுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரேலானா என்னை ஏமாத்திட்டு தங்கத்தை தேடி தனியா போயிட்டான்னு கோபப்பட்டாரு. கடைசியில பிசாரோ வேற வழியே இல்லாம பாதி பேரை இழந்து ரொம்ப மோசமான நிலைமையில தலைநகரான ஸ்பெயினுக்கு திரும்புறாரு. போகும்போது ஒரேலானாவை மட்டும் எங்கேயாவது பார்த்தா கொன்னுடுவேன்னு சபதம் எடுத்துட்டு போறாரு. ஆனா இங்க காட்டுக்குள்ள ஒரேலானா ஒரு மாபெரும் ரகசியத்தை நெருங்கிக்கிட்டு இருந்தாரு. அவர் போற வழியில அமேசான் நதியுடைய முகத்துவாரத்தையே அடைகிறாரு. அங்க இருந்த பழங்குடி மக்கள் எல்லோரும் ஏகப்பட்ட தங்க நகைகளை அணிஞ்சிருந்தத ஒரேலானா பாக்குறாரு. அவருடைய கண்கள் மின்னியது. காரணம், அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அசாத்தியமான மக்கள் தங்கத்தால் ஆன பொருட்களை கையில வச்சுக்கிட்டு அவரை எதிர்கொண்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அங்க கற்பனை பண்ண முடியாத ஒரு பிரம்மாண்டமான நகரம் இருந்ததா ஒரேலானா அவர் கைப்பட எழுதிய டைரி குறிப்பு வழியா நமக்கு தெரிய வருது. ஜூன் 24, 1542 அந்த வினோதமான மக்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய போர் வெடிக்குது. அந்த பழங்குடி மக்கள் இவங்களை தாக்குறாங்க. அந்த போர்ல ஒரேலானா ஒரு விசித்திரமான விஷயத்தை பாக்குறாரு. ஆண்களுக்கு இணையா இல்ல ஆண்களை விட ரொம்ப பயங்கரமான ஒரு பெண் போராளிகளுடைய கூட்டம் இவங்களை தாக்குது. இங்க மத்த பழங்குடியின மக்கள் மாதிரி இவங்க கிடையாது. இவங்க அந்த அமேசான் காட்டையே பாதுகாக்கிற ஒரு தனிப்படை. இவங்களை பார்த்ததும் ஒரேலானாவுக்கு கிரேக்க கதைகள்ல வர அமேசான் பெண் வீரர்கள் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. அவங்க பேரை வச்சுதான் அந்த ஒட்டுமொத்த நதிக்கும் அமேசான் நதினே பெயர் வந்தது. 8 மாதம் அந்த மக்களோடையும் அந்த நதியோடையும் போராடி கடைசியில அட்லாண்டிக் கடலையே அவங்க அடைகிறாங்க. அமேசான் நதியை முழுமையா கடந்து வந்த முதல் ஐரோப்பியர் இப்போ ஒரேலானா தான். ஆனா இவ்வளவு தூரம் போயும் அவரால் எல்டொராடோ நகரத்தை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த வினோதமான அமேசானிய பெண்களும் யாருன்னே தெரியாத அந்த பழங்குடியின மக்களும் இவங்களை விரட்டி அடிச்சு வேறு திசையில தள்ளி விட்டுடுறாங்க. திரும்பவும் ஸ்பெயினுக்கு போன ஒரேலானா அந்த தங்க நகரத்தின் மேலிருந்த வெறியில ஸ்பெயின் ஆட்சியாளர்களை கன்வின்ஸ் பண்ணி நிதியை திரட்டி 1545 மறுபடியும் ஒரு பயணத்தை தொடங்குறாரு. ஆனா இந்த முறை காலம் அவருக்கு சாதகமா இல்ல. கூட வந்த வீரர்கள் நோயால செத்து போறாங்க. கப்பல்கள் புயல்ல சிக்கி காணாம போகுது. கடைசியில அமேசான் நதியுடைய முகத்துவாரத்தை அடையும் போதே அவர் இறந்து போறாரு. கூட போன 300 பேர்ல வெறும் 40 பேர் தான் தப்பிச்சு வந்தாங்க. இப்படி இரண்டாவது முறையும் போய் செத்து போன ஒரேலானாவை மக்கள் ஒரு பொய்யன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரேலானாவை எதிர்கொண்டது தங்க நகரத்தை பாதுகாத்து வரும் முயிஸ்கா மக்கள் தான்னு அவருடைய டைரி குறிப்புகள் சொல்லுது. இவருக்கு அப்புறம் எல்டொராடோ நகரத்தை ஏகப்பட்ட பேர் தேட முயற்சி பண்ணாங்க. முக்கியமா கதையில சொல்லப்பட்டுள்ள அந்த குவாத்தவித்தா நதியையே கண்டுபிடிச்சிட்டதா ஆய்வாளர்கள் நம்புனாங்க. 1545 ஒரு ஆய்வு குழுவினர் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஏரியில இருக்கிற தண்ணிய பழங்குடியின மக்களை வச்சே வாலி மூலமா வெளியேற்ற பார்த்தாங்க. 3 மாசம் கஷ்டப்பட்டு வெறும் 3 மீட்டர் தண்ணியை தான் அவங்களால குறைக்க முடிஞ்சது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா அந்த 3 மீட்டர் குறைஞ்சதுக்கே அங்க இருந்து $1,00,000 மதிப்புள்ள தங்கம் கிடைச்சது. இத பார்த்ததும் மற்றவங்களுக்கெல்லாம் இன்னும் தங்க வெறி அதிகமாச்சு. 1580 ஏரியுடைய ஒரு பக்கத்தை அப்படியே வெட்டி தண்ணீரை 20 மீட்டர் வரைக்கும் குறைச்சாங்க. அதுல $4,00,000 மதிப்புள்ள தங்கம் கிடைச்சது. 1801 அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அப்படிங்கிற ஒரு பிசினஸ்மேன் இந்த ஏரியை ஆய்வு பண்ணிட்டு இந்த ஏரிக்குள்ள கிட்டத்தட்ட $300 மில்லியன் மதிப்புள்ள தங்கம் இருக்கலாம்னு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொன்னாரு. 1895 ஒரு தனியார் நிறுவனம் ஏரிய முழுசா ட்ரெயின் பண்ண பெரிய சுரங்கம் எல்லாம் தோண்டினாங்க. ஆனா ஏரி மொத்தமா தண்ணீர் இல்லாம ஆனப்போ அவங்களுக்கு வெறும் $600 மதிப்புள்ள தங்கம் தான் கிடைச்சது. ஏரி தண்ணி வடிஞ்சதும் அங்க இருந்த களிமண் அப்படியே சிமெண்ட் மாதிரி இறுகி போச்சு. அந்த நிறுவனமே பேங்க்ரப்ட் ஆகி திவால் ஆகுது.
உண்மையை சொல்ல போனா ஒரேலானா மட்டும்தான் அந்த நகரத்தை பார்த்ததா சொல்லி இருக்காரு. அதன் பிறகு யாருமே அந்த தங்க நகரத்தை நெருங்கவே இல்லை. இதன் பிறகு பல காலங்கள் கடந்து போகுது. 2020 விண்வெளியில இருந்து எடுத்த சேட்டலைட் போட்டோவில் அமேசான் காடுகளுக்குள்ள அங்கங்க பாறை இடுக்குகள்ல தங்கம் இருக்கிறது தெரிய வந்தது. அதை விட முக்கியமா 2022 லிடார் அப்படிங்கிற ஒரு லேசர் டெக்னாலஜி மூலமா அமேசான் காட்டையே ஸ்கேன் பண்ணி பார்க்கறாங்க. அந்த அடர்ந்த மரங்களுக்கு அடியில யாருமே இதுவரைக்கும் பார்க்காத பழைய பிரமிடுகள், பெரிய நகரங்கள், சாலைகள் எல்லாம் கைவிடப்பட்டு இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. மேபி இது ஒரேலானா 500 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த நகரமா இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் நினைச்சாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த முயிஸ்கா மக்கள் எங்க போனாங்க? அவங்க அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வேற எங்காவது ரகசியமா குடிபெயர்ந்துட்டாங்களா? இல்ல ஆக்கிரமிப்பாளர்களால அவங்க நாகரிகம் மொத்தமா அழிஞ்சு போச்சா? இப்படி அமேசான் காடு இன்னைக்கும் பல மர்மங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு. அந்த தங்க நகரம் எல் டொராடோ ஒருவேளை இன்னும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள யாருடைய கண்கள்லையும் படாம அந்த முயிஸ்கா மக்களால பாதுகாப்போடையும் இருக்கலாம். 500 வருஷ தேடல் இன்னும் முடியல. அமேசான் காடு இப்ப வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்ல தயாராகில்ல. அந்த தங்க நகரத்தை தேடி போறவங்களுக்கு அது ஒரு சொர்க்கத்தை தேடி போற மாதிரி இருக்கும். ஆனா உயிரை குடிக்கும் ரத்த சரித்திரம் தான் இதுவரைக்கும் அந்த காடு நமக்கு கதைகளா சொல்லி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுபோல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.